பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. நட்பு காரணமாக அவர் தோற்றுட்டாருன்னு வருத்தத்துல போனேன். ஆனா நீங்க விஜய் வெற்றி பெற்றதை பாராட்டவில்லை, அல்லது விஜய்க்கு பதவி வந்துடக்கூடாதுன்னு நான் பேச போனேன் இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் தேர்தலில் நின்றிருந்தேன்னா, அரசியலுக்கு வந்திருந்தேன்னா 100% வெற்றி பெற்று இருப்பேன் இப்படின்னு தான் பேசியிருக்கேன். 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு இல்லை 100% வெற்றி பெற்றிருப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக பேசணும், சரியான ஆய்வு செய்த கருத்துக்களை சொல்லணும். இந்த அரசுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும். 10 பேர் தான் இப்ப நியமிச்சிருக்காங்க. இன்னும் பல துறைகளுக்கான அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை. ஒரு புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அரசை பொறுத்தவரையில நம்ம ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லணும். ஏற்கனவே பல நல்ல ஆலோசனைகளை கே.இ. ரகுநாதன் போன்றவர்கள் தொழில்துறைக்கான ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நினைச்சு இண்டிவிஜுவலா நிறைய பேர் பேசுறாங்க. ஒவ்வொருத்துக்கும் பின்னணியில அரசியல் பின்புலம் இருக்கிறது. ஒரு புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் 108 தொகுதிகளில் வெற்றி பெற வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அது 35% இருந்தா கூட இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒரு 6 மாசமாவது அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கறதுக்கு, கவனிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அவங்க செய்யறதுக்கு. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் உடனிருப்பவர் அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இன்றைய தினம் ரஜினிகாந்த் அவர்கள் போயஸ் கார்டன் முன்னாடி பிரஸ் மீட் ஒன்று வச்சு அதில் ஒன்று சொல்லியிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சோசியல் மீடியால எல்லாம் அவதூறா என்னை பற்றி பரப்பிட்டு வராங்க. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு நான் பொறாமை அடைகிறேன் என்று சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நட்பின் உறவால மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களை நான் போய் சந்திச்சேன். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் திமுகவிற்கு ஆதரவாகவும் விஜயை எதிர்த்து அவர் விஜய் வெற்றி பெற்றதுக்கு நான் சந்தோஷம் கூட அடையல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு அவதூறான ஒரு செயல். நான் விஜய் வெற்றி பெற்றது ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு பத்திரிகைகளும் சரி, சமூக ஊடகங்களும் சரி, நிறைய தவறான கருத்துக்களை பரவலாக பங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நினைச்சு இண்டிவிஜுவலா நிறைய பேர் பேசுறாங்க. ஒவ்வொருத்துக்கும் பின்னணியில அரசியல் பின்புலம் இருக்கிறது. ஒரு புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் 108 தொகுதிகளில் வெற்றி பெற வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அது 35% இருந்தா கூட இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒரு 6 மாசமாவது அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கறதுக்கு, கவனிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அவங்க செய்யறதுக்கு. எல்லாத்துக்கும் உடனே விமர்சனம் என்பது நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பகுதி தான் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. நட்பு காரணமாக அவர் தோற்றுட்டாருன்னு வருத்தத்துல போனேன். ஆனா நீங்க விஜய் வெற்றி பெற்றதை பாராட்டவில்லை, அல்லது விஜய்க்கு பதவி வந்துடக்கூடாதுன்னு நான் பேச போனேன் இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் தேர்தலில் நின்றிருந்தேன்னா, அரசியலுக்கு வந்திருந்தேன்னா 100% வெற்றி பெற்று இருப்பேன் இப்படின்னு தான் பேசியிருக்கிறார். ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு காலகட்டத்துல அவர் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அவர் முடிவெடுக்கிறதுக்கு தயங்கினாரு, பயப்பட்டாரு. அது கடைசியில அவர் அரசியலுக்கு வராமலே போக வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அன்றைக்கு ரஜினிகாந்த் வந்திருந்தா இதே மாதிரி ஒரு நல்ல பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும். அதுல அவரு முடிவெடுக்கிறதுக்கு தயங்கினது அவர் பாதிப்பாக இருந்தது. அதே மாதிரிதான் சகாயம் ஐஏஎஸ் அவருக்கு ஒரு கட்டத்துல ஒரு பெரிய ஆதரவு இருந்தது. ஆனா அந்த நேரத்துல தைரியமா முடிவெடுக்கல. அதனால அந்த அரசியல் என்பது அவருக்கு முடிஞ்சு போச்சு. பட் இப்போ என்ன இந்த அரசு செய்ய வேண்டும், நல்ல காரியங்கள் என்ன செய்யணும்ன்றதுக்கு ஆலோசனைகள் சொல்லணுமே தவிர
எல்லாத்துலயும் குற்றம் கண்டுபிடிப்பது அப்படின்றதும், ஒவ்வொருத்தர் சந்திக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பின்புலமாக ஏதோ ஒரு சுயநலம் இருக்குதுன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறதும் சரியல்ல. ஊடகங்களாக இருந்தாலும் சரி, தனிநபர்களாக இதை பற்றி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக பேசணும். இதுக்கு பின்னணியில சில அமைப்புகளும் இருந்து அவங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அரசியல் நோக்கத்திற்காகவும் அதை செய்துட்டு இருக்காங்க. மக்கள் கொஞ்ச நாள் ஆகும்போது இதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போகும். அதை பார்க்கறத நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஓகே. இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக பேசணும். சரியான ஆய்வு செய்த கருத்துக்களை சொல்லணும். இந்த அரசுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகே. அதே மாரி கமலஹாசன் அவர்கள் கூட நேரடியா சந்திச்சு கோரிக்கைகள் ஒரு 7 கோரிக்கைகள் வச்சதா சொல்லப்படுது. அந்த கோரிக்கைகளெல்லாம் கண்டிப்பா விஜய் நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் மட்டும் இல்ல பல பேர் பல கோரிக்கைகள விஜய் மீது வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே அவர் சரிப்படுத்துவாரு. கரெக்ட்டான முறையில வழிநடத்துவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு அரசாங்கத்துக்கு ஆட்சிக்கு வரும்போது மக்கள் எல்லோரும் அவங்கவங்க ஆசைகளை தெரிவிப்பார்கள். அது கமலஹாசனை பொறுத்தவரையில அவர் குறிப்பாக திரைப்படத்துறைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அவரு ஒரு ம். திரைப்படத்துறையில உள்ள ஒரு மூத்த கலைஞர். இது எல்லாத்தையும் ஒரு அரசாங்கத்துல நிறைவேற்ற முடியுமான்றது அது கேள்விக்குறி. அதுக்கு பின்னால ஒரு முடிவெடுக்கும் போது அதுக்கு பின்னால அதன் விளைவுகள் என்ன இருக்கணும் அப்படின்றத நல்லா ஆய்வு செய்துதான் ஒரு அரசு முடிவு செய்ய முடியும். இப்போ கேளிக்கை வரியை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அது ரத்து செய்யும் போது எவ்வளவு இழப்பு வரும்ன்றது அரசாங்கம் கால்குலேட் பண்ணி பார்க்கும். ம். இன்னைக்கு ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய தொகைகள்லாம் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல சில வருமானம் மாநிலத்திற்குன்னு உருவாக்குறதுல ஒன்று இந்த கேளிக்கை வரி. அதை உடனே நீக்குவது என்பது சாத்தியம்னு நான் நினைக்கல. அது செய்யணும்னு நான் நினைக்கல. ஏன்னா கேளிக்கை வரி என்பது என்னது, நீங்க சினிமா பார்க்க போறீங்க, அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்குறீங்க, அதுல ஒரு 4% வாங்குறாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுதானே இந்த இவ்வளவு டிக்கெட் கொடுத்தாதான் நம்ம பார்க்க முடியும்னு தெரிஞ்சுதானே எல்லாருமே சினிமா பார்க்க போறாங்க. அப்ப அவங்கள்ட்ட வரி வாங்கக்கூடாதுன்றது என்னை பொறுத்தவரையில நியாயமான கோரிக்கை கிடையாது. அது இல்லாம திரைப்படத்துறைக்கு சில சலுகைகள் கேட்டிருக்கிறாரு. நிதி பாதிக்கு பெரிய அளவுக்கு செலவு இல்லாத பல விஷயங்களை அது கொள்கை ரீதியாக அவர் முடிவெடுக்க முடியும். அது முதலமைச்சர் கண்காணிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் சினிமா துறையில இருந்து வந்திருக்கிறதுனால கட்டாயமாக சினிமா துறைக்கு பல உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதுதான் சார் அடுத்த கேள்வியா வைக்கலான்னு பார்த்தேன். சினிமா துறைக்கு அதிகமான ஒரு இது குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம ஜோசப் விஜய் அப்படிங்கிறனால, அவர் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதிக முக்கியத்துவம் குடுப்பாரு அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. அதாவது இந்த பேரை வச்சு மட்டும் அவர் கிறிஸ்தவர்னு சொல்றதே நியாயமாக எனக்கு தெரியல. அவர் எங்கெல்லாம் போனாரு? திருச்செந்தூர் போனாரா? வேல் தூக்கிட்டு நடந்தாரா? தர்காவுக்கு போனாரா? நாகூர்ல வேளாங்கண்ணிக்கும் போனாரு. அதாவது பல அரசியல் தலைவர்கள் நான் எல்லா மதமும் எனக்கு பொருத்தம், எல்லா மதமும் சம்மதம் அப்படின்றத காட்டுற அளவுல பல விஷயங்களை செய்வாங்க. இப்ப அவரு ஜோசப் விஜய்னு பேர் இருக்கிறதுனால அவரு கிறிஸ்தவர்களுக்கு நிறைய செய்திருவாரு அல்லது சிறுபான்மையினருக்கு நிறைய பேர் செய்திருவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல அவர் ஒண்ணு பேசும்போது சொன்னாரு, சிறுபான்மையினர் நலன் அரசாக இது இருக்கும், சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ட்டு. அது முக்கியமாக ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பாஜக சிறுபான்மையினருக்கு எதிராக ஏராளமான தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய தாக்குதல்கள், உடல் ரீதியாக தாக்குதல்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல உள ரீதியாக தாக்குதல்கள் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பீகார்லயும் மேற்கு வங்காளத்திலையும் இந்த எஸ்ஐஆர்னு சொல்ல வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அரசு சலுகைகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட போகிறதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ரேஷன் கடையில ரேஷன் கார்டு கிடைக்காது, ரேஷன் கிடைக்காது. அவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய முதியோர் பென்ஷனாக இருக்கட்டும், வேற எந்த ஊக்கத்தொகை திட்டங்கள்னாலும் சரி அது கிடைக்காம போயிடும். அப்ப அவங்கள 2ஆம் பிரஜையாக மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல பெரும்பான்மையாக பாதிக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறாங்க.
அப்ப அதுல ஒரு மதச்சார்பற்ற நாடு, எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடிய நாடுன்றத ரொம்ப திட்டமிட்டு யோசித்து 3 ஆண்டுகள் விவாதித்த நிறைவேற்றப்பட்ட அரசியல் சாசனத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு அரசுக்கும் கடமை இருக்குது. அதுல தமிழ்நாடு அரசு, இதுக்கு முன்னால இருந்த அரசும் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறது. நிச்சயமாக இந்த அரசும் கவனம் செலுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே. அதே மாரி நேற்றைய தினம் பார்த்தோம். அமைச்சர் யார் யாருன்னு சொல்லிட்டு பட்டியலிட்டிருந்தாங்க. ஒரு 10 பேர் கொண்டது. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உதயநிதி அவர் தான் நின்றிருந்தாரு ஸ்போர்ட்ஸுக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்காரு. அதே மாரி நிதி அமைச்சரா செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கல்வித்துறை அமைச்சரா அன்பில் மகேஷ்க்கு பதிலாக இப்போ ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்க. இவங்கலாம் சரியான அந்த பதவிக்கான சரியான ஆட்கள் தான் நினைக்கிறீங்களா? சரியான வழிநடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுல 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு இதுல பலரும் அனுபவம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ம். அதே நேரத்துல ஒரு அரசாங்கத்தை வழிநடத்துறதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில சிறந்த அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ அந்த துறையில ஒரு நல்ல அதிகாரி இருந்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னாக்கி அமைச்சருக்கு பெரிய வேலை கிடையாது. அமைச்சர்கள் கொள்கை ரீதியாக முடிவெடுக்கிறதுக்கு தான் அவங்களுடைய கடமையே தவிர, மற்றபடி டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க தலையிடக்கூடாது. தலையிட்டால் அது தவறு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல இந்த 10 பேர் தான் இப்ப நியமிச்சிருக்காங்க. இன்னும் பல துறைகளுக்கான அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை. அப்ப இவங்களுக்கும் ஒரு 6 மாசமாவது டைம் கொடுத்து நம்ம பார்க்கணும் எப்படி செயல்பட போகிறார்கள் அப்படின்னு. இப்போ ஆதவ அர்ஜுனா ஸ்போர்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாக்கி அவர் ஏற்கனவே பாஸ்கெட் பால் ஃபெடரேஷனுடைய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர். அவர் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரும் கூட. ஸோ அதனால அந்த துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுலயும் நான் சமூக ஊடகங்கள்ல பொய் பிரச்சாரங்களை பற்றி விமர்சனத்தோட பார்க்கணும்னு நினைக்கிறேன். துறையே ஒதுக்கப்படுறதுக்கு முன்னாலேயே அவருக்கு கொடுக்கக்கூடிய துறைகள் இதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கேஷியமாக பலதையும் சொன்னாங்க. வெங்கட்ராமன் கல்வி அமைச்சராக போறாரு. ஆதவ அர்ஜுனாவுக்கு மதுக்கடைகளுக்கெல்லாம் பொறுப்பு அவர் கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஆனா அது உண்மை இல்லைன்றது இன்னைக்கு தெரிஞ்சிருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி செய்திகள் வந்ததுனால கூட முதல்வர் விஜய் யோசிச்சுட்டு இந்த மாதிரி இதுல உங்களை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இன்னொரு பக்கத்துல இதுல பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடியவங்க நிதியமைச்சராக செங்கோட்டையன் வந்திருக்கிறாருன்னாக்கி அவர் இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ, பல முறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கு நிதித்துறையை கொடுத்திருக்கிறது என்பது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். ஏற்கனவே நிதித்துறையில ஒரு நல்ல செயலாளரை போட்டிருக்காங்க, சித்திக் அவர்கள். அவர் ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய நிதித்துறையில பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். சிதம்பரம் நிதி அமைச்சராக இருக்கும்போது அவரு அங்க பணியாற்றிய அனுபவம் அவருக்கு. அதனால அவரால் பொறுத்தவரையில அவர் நிதித்துறையை சரியாக வழிநடத்துவதற்கு அவர் வழிகாட்டுவார். ஸோ அதனால அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா கொடுக்கப்பட்ட துறைகள்ல என்ன செய்யறாருன்றது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். அவசரப்பட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. அவர் சில கருத்துக்களை ரொம்ப தெளிவாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஓத்து எடுக்கும் போது, அந்த உறுதிமொழி எடுக்கும் போது அவர் ஆண்டவன் மேல் என்ற வார்த்தை பயன்படுத்தல. எத்தனை பேர் கூர்மையா கவனிச்சிங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த சனாதனம் உள்ள விவாதம் வரும்போது அவர் தெளிவாக சொல்றாரு, நாங்க இந்துக்களுக்கு எதிரி அல்ல, இந்துத்துவாவுக்கு எதிரி. இந்துத்துவா என்ற தத்துவம் அது சனாதனத்தை பின்பற்றக்கூடிய தத்துவம், அது தவறானதுன்றத சொல்லி இருக்கிறார். அவருக்கு பின்னணி ஏற்கனவே அவருக்கு மாமனார் லாட்ரி மார்டின், அவர் பல கம்பெனிகள் நடத்தி இருக்கிறாரு, இப்பவும் நடத்திட்டு இருக்கிறாரு, நிறைய காசு வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் இன்றைக்கு இந்திய அளவுல பாத்தீங்கன்னாக்கி பல்வேறு அமைச்சர்களுக்கு இதை விட கூடுதலா பணம் வச்சிருக்கிறவங்களும் இருக்கக்கூடியதான் இருக்காங்க. ஆனா அந்த பொறுப்புக்கு வரும்போது அந்த பொறுப்புல நேர்மையாக இருக்கிறாங்களான்றதுதான் முக்கியம். பல நேரங்கள்ல தவறான வழியில் பின்புலம் இருந்தவர்கள் கூட ஒரு கடமை பொறுப்புன்னு அவங்க கையில ஒப்படைக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு சபதமும் எடுத்துக்கிடுறாங்க.
வித்தியாசமாக செயல்பட்டு இருக்கிறதை அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கு இல்லையா, நிரூபிச்சு காட்ட வேண்டி இருக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு தேர்தலில் போனோம்ல, அப்ப அந்த 5 வருஷத்துல சம்பாதிச்சுட்டு போனா மட்டும் அடுத்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு செய்து காட்ட வேண்டிய கடமை என்பது இருக்கு. அவர்களை தொழில்துறைக்கு போட்டிருக்காங்க. ஒரு இளைய தலைமுறை, அவங்களுக்கு படிப்பறிவு, அவங்களுடைய அனுபவங்கள் சில தொழில்கள்ல இருந்திருக்குது. அப்போ அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும். தொழில்துறையில ஒரு நல்ல அதிகாரி இருந்தாச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இருக்கு. அது எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கும் போது அந்த துறையில பெரிய செயல்பாடுகளை, நல்ல செயல்பாடுகளை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் 6 மாசம் பொறுத்திருந்து அவங்களோட ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளை நம்ம பரிசீலனை செய்யறது அவசியம். கிரிட்டிசிசம் எப்பவுமே இருக்கணும், ஆனா அது சினிசிசமாக மாறிடக்கூடாது. ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கொடுக்கணும். இப்போ KE ரகுநாதன் அவர்கள் தொழில்துறையில என்ன செய்யணும்னு சொல்லி அவர் இந்திய தொழில் முனைவோர் சங்கம் சார்பாக ஒரு பெரிய ஆலோசனை கடிதத்தை அனுப்பியிருக்கிறாரு. அது மீடியாவில் வந்திருக்குது, சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நாமளும் சொல்லணும். ஒரு புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அரசை பொறுத்தவரையில நம்ம ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லணும். ஏற்கனவே பல நல்ல ஆலோசனைகளை KE ரகுநாதன் போன்றவர்கள் தொழில்துறைக்கான ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறாங்க. பல பத்திரிகையாளர்கள் பல ஆலோசனைகளை கட்டுரைகளாக வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் இப்போ முதல்வருக்கு ஆலோசனை சொல்வதற்கான இணையதளம் எதன் மூலமாக தகவல் சொல்லலாம்ன்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்றதுக்கு கடமை இருக்குது, உரிமை இருக்குது, செய்யணும். தவறுகள் நடக்கும்போது கட்டாயமாக உடனடியாக சுட்டி காட்டணும். இப்போ சில விஷயங்கள்ல சுட்டி காட்டின உடனே நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஜோதிடர் ஒருவரை அரசு துறை அதிகாரியாக நியமிச்சதுக்கு பெரிய எதிர்ப்பு முதல்ல CPM ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு மற்றவங்களும் எதிர்ப்புகளை சொன்னாங்க. சட்டமன்றத்திலும் அதை பற்றி பிரேமலதா அவர்கள் பேசினாங்க. அப்போ உடனடியாக அவரை மாத்தினாங்க. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்வது கரெக்ட் பண்றதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு புதிய அரசுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து 6 மாசம் குறைந்தபட்சம் அவகாசம் கொடுத்து அவங்கள சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவர்களுடைய செயல்பாட்டுகளை அசை போட்டு பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆலோசனையாக முன்வைக்கிறேன்.